இது எதுக்கு இப்படி உள்ள தள்ளரே? ஐயோ, என்னது இது? எதுக்கு கதவை சாத்துறே? அப்படி பாக்காதீங்க, உங்க பார்வையே சரியில்லை. வாண்டாண்ணா, வராதீங்க. ஐயோ, என்னன்னா? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? உனக்காக அவித்து விடப்பட்ட கூந்தல்டி பாஞ்சாலி சபதம் ஜெயிச்சிடுச்சு. இத உன் கையாலேயே முடிஞ்சு விடு. அப்பா, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சபாஷ், சரியான ஜோடி. எப்ப வந்த? ஏன் வந்த? என்ன பார்த்த? எதுக்கு பார்த்த? யாராண்டையும் சொல்லிடாதப்பா. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சத்திரத்துக்கு வந்ததுல இருந்து கௌரிய பார்க்காம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கௌரி இங்க அழிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். செய்வீங்களா? என்னடி இது? இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும். பொடிப்பைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏய் தம்பி, நல்லா வேணும். இன்னும் 10 நிமிஷத்துல மாடியில இருக்கிற டைனிங் ஹால் பக்கத்துல இருக்கிற ரூம்ல பீரோவுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன். நீங்க கௌரி அங்க கூட்டிட்டு வாங்க. நான் பீரோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறேன். ஆனா நான் தான் கௌரிய கூட்டிட்டு வர சொன்னதா அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னோட இமேஜே கெட்டு போயிடும். கூட்டிட்டு வரம்பா. கத்தின குத்திடுவேன். குத்தின கத்திடுவேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கௌரி நீலகண்ட சாஸ்திரிகள். வந்திருக்கா, கதவை திறந்துட்டு வந்து பாரு. ஏய் ஜப்பா, யார கூப்பிடுறாங்க? நான் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது பீஸ் பீஸ் ஆக்கட. விவஸ்தகட்ட மனுஷா. பூர்வ ஜென்ம பாபம். உள்ள போயேண்டா. என்னடா ஆவுன்னு ரொம்ப பாக்காத. வா போலாம். இது மம்மி நட்சத்திரத்தை விட்டு வெளியே போறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள கத்துன ஏத்துடுவேன். அண்ணே 2 நிமிஷம் கழிச்சு கத்தலாம். ஏண்டாப்பா மங்குபதி, கௌரிய பார்த்தாச்சா? திருப்தி தானே? எங்க விஷயத்தை இனிமே யாரண்டையும் சொல்ல மாட்டியே? என்ன சொல்லுப்பா, திருப்தி தானே? இத்தனை வயசுக்கு மேல விளையாட்டுலாம் பண்ணப்படாது. சொல்லிடு, திருப்தின்னு சொல்லு. திருப்தி 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 தீரு இப்தி 4 இருக்கு தானே? திருப்தி. உமா, நம்ம மாமா குச்சேலர் எப்ப சமயக்கட்டு பக்கம் போனாலும் இட்லி துணி ரெடியா, காப்பி துணி ரெடியா, மாங்காய நறுக்கியாச்சா, தேங்காய துருவியாச்சா, இதைத்தான் கேட்கறாரே தவிர பணமே தர மாட்டேங்கிறாரு. ஏன்டி டெல்லியில லெட்டர் போட்டாருல்ல, நான் சத்திரத்துக்கு பணத்தோட வரேன். வந்த உடனே பணத்தை கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அவர் வந்து பணமெல்லாம் இல்லைன்னு சொன்னா கௌரி கல்யாணம் நின்னுடும். நான் சத்தியமா தூக்குல தான் தொங்குவேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், கருப்பு பேண்ட் கருப்பு பனியனோட இந்த ரூம்குள்ள ஒரு திருட வந்தானா? இல்லீங்களே, பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு அச்சரப்பாக்கத்துல இருந்து ஒரு கொள்ளக்கூட்டம் தான் வந்திருக்கு. பேசாம இருங்க. என்ன சார் நீங்க திருடங்க எல்லாம் சொல்றீங்களே? ஒரு திருட இந்த சத்திரத்துக்குள்ள பதுங்கி இருக்கான். கமான் கமான், வா போலாம். என்னடி இது? நம்ம போராத காலம் வாங்கி வச்சிருக்கிற வாழை இலையை திருடிட்டு போனா கூட மறுபடியும் வாங்குறதுக்கு கையில காசு இல்ல.
ஒருவேளை கடைசி நிமிஷத்துல பணம் இல்லைன்னு கௌரி கல்யாணம் நின்றுடுச்சுன்னு வச்சுக்க, சத்தியமா நான் தூக்குல தான் தொங்குவேன். சபையில என்னால மொய் எழுத முடியாது, அதனால இங்கேயே எழுதுறேன். சாரி, இட்ஸ் ஆல் ரைட். ஏன் பாட்டி, எங்க பெரியவங்க குளிக்கிறதுக்கு வெந்நீர் ரெடியா? இதோ ரெடி ஆகிட்டு இருக்குமா. எங்களுக்கு உதவி செய்ய கூட கொஞ்சம் பணம் போனாலும் பரவாயில்லைன்னு வயசுல சின்னவளா ஒரு சமயக்காரையை ஏற்பாடு பண்ண கூடாது? நீங்க தான் கிடைச்சீங்களா? நீங்க எப்ப வெந்நீர் போட்டு எங்க மாமியார் குளிச்சு விடிஞ்சாப்படதான் நல்ல கல்யாணம், நல்ல கேட்டு சமயக்காரி. அம்மா, திருச்சிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா வந்தேன். இதுவரைக்கும் எத்தனையோ லெட்டர் போட்டேன், பல தடவை நேர்ல வந்து மன்னிப்பும் கேட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்னம்மா பரிகாரம்? எத்தனை தடவை பெருக்கினாலும் திரும்ப திரும்ப பாழா போன குப்பை வந்துகிட்டே இருக்கு. எங்கடா வந்த? அம்மா போயிட்டாளா? நெருப்பு வைக்கலாமான்னு பார்க்க வந்தியா? அம்மா, அந்த நெருப்பு முன்னாடி நீ கருகிட்டு இருக்கிறத நான் ஏற்கனவே என் கண்ணால பார்த்துட்டேன். இது 30-35 வருஷத்துக்கு முன்னால நீ ஏத்துன நெருப்புடா. இன்னைக்கு இது எனக்கு சோறு போடுற நெருப்பு. அம்மா, 2 நிமிஷம், 2 நிமிஷம் என்ன பேச விடுறியா? நான் ஒரு போலீஸ் அதிகாரி. தப்பு செஞ்சு எத்தனையோ குத்தவாளிங்களை அவங்க தவற உணர வச்சு மன்னிச்சு திருத்தி அமைச்சிருக்கேன். அதே மாதிரி சந்தர்ப்பத்தை நீ ஏமா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கொடுக்க கூடாது? இன்னும் நான் கேட்ட 2 நிமிஷம் முடியலம்மா. கணேசன் லெட்டர் போட்டான், வேண்டிய அளவு பணத்தோட வந்திருக்கேன். ஆனா தாய் மாமனா சபையில இதை கொடுக்க எனக்கு அருகதை இல்லைன்னு நல்லா தெரியும். ஒரே ஒரு ஆசைமா, எங்க அம்மா கையால இந்த பணத்தை சபையில கொடுக்கணும். இந்த புத்தி அன்னைக்கு தங்கச்சி கல்யாணத்துல. இன்னும் ஒரு நிமிஷம் பாக்கி இருக்குமா. இதுதான் நான் தங்கி இருக்கிற ஹோட்டல் விலாசம். இதுல அதோட போன் நம்பரும் இருக்கு. நீ உனக்காக போன் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கௌரியும் கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருமா. உன் பையனும் இன்னும் குழந்தை இல்லம்மா. அவனும் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆக போறான். ஆண்டவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியாது. நீ முன்னாடி செத்துட்டா சத்தியமா இஷ்டப்படி நான் கொல்லி போட வரல. ஒருவேளை நான் முன்னாடி போயிட்டா நான் கேட்ட 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சுமா. உடனே வரேன் சார். என்னப்பா விஷயம்? ஒன்னால நான் கெட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இன்ஸ்பெக்டர் உடனே நம்மள ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. டெல்லி டிஐஜி இப்பதான் ஹோட்டல்ல இருந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணாராம். உனக்கு தான் தண்ணி இல்லாத காடு. அப்ப நாம இவ்வளவு நேரமா பாதுகாப்பு கொடுத்தது அந்த அசிங்கம் நம்மளோட புதஞ்சு போகட்டும். வா ஸ்டேஷனுக்கு போலாம். கணேசன், நாங்க எல்லாம் ரெடி. கோயில் புறப்பட ஏற்பாடு பண்ணியாச்சா?
நடேசன், வாங்கி வச்சிருக்கிற பண்ட பாத்திரத்தை எல்லாம் சபையில அடுக்கி வைக்க ஏற்பாடு பண்ணியாச்சா? கௌரி, உனக்கு செய்து வச்சிருக்கிற 25 பவுன் நகையை போட்டுக்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் நான் ஒரு 25 பவுன்ல செயினும் வளையல் அனுப்புறேன், அதையும் சேர்த்து போட்டுக்க. யாராவது கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் எனக்கு 50 பவுன் போட்டாருன்னு சொல்லணும். நான் என் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் அப்படித்தான் சொல்லிருக்கேன். புரியுதா? உமா, வரதட்சணை பணத்துல மீதி 7000 100 ரூபாய் நோட்டா புது நோட்டா மாத்தி வச்சுக்க. சபையில கொடுக்கும்போது ஜம்முன்னு இருக்கணும். என்ன என்ன கணேசன், ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல? கோயிலுக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாமா. சொல்லுப்பா. நீங்க கௌரி கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் எப்படி எல்லாம் உழைக்கிறீங்க. நடேசா, அது என் கடமைடா. மாமா, அதை விட முக்கியமான கடமை உங்களுக்கு ஒண்ணு இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு, ஒரு நொடியில செய்யறேன். வரதட்சணை பணம் சாயங்காலத்துக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்தாகணும். டெல்லியில இருந்து நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க கேஷா கொண்டு வந்திருக்கீங்களா, செக்கா கொண்டு வந்திருக்கீங்களா, டிராஃப்டா? டிராஃப்ட்னா யார் பேர்ல? என்னடா சொல்ற? பேங்குங்கிற, டிராஃப்ட்ங்கிற, கேஷ்ங்கிற, என்ன சொல்ற? மாமா, என் கூட விளையாடாதீங்க மாமா. நீங்க நானா விளையாடுறேன்? ஆமா, என்ன யாரு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கு? நீங்க குச்சேலர் தானே? ஆமா. டெல்லி குச்சேலர் தானே? டெல்லியா? வடக்க கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் நான் போனதே கிடையாது. நீங்க என்னுடைய தாய்மாமன் தானே? இல்லையே. நீங்க டெல்லியில டிஐஜி தானே இருக்கீங்க? டிஐஜி இருந்தா நான் ஏன்டா இங்க உட்காந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்க போறேன்? எனக்கு பூர்வீகம் அம்பத்தூர். எல்லா கல்யாணத்துக்கும் போவேன், நல்லா உழைப்பேன், 2 வேளை சாப்பிட்டு வருவேன். சார், நான் கேட்டதுக்கு அப்ப நீங்க குச்சேலர் என்னுடைய தாய்மாமன். நாமளே பிச்சைக்கார கல்யாணம் பண்றோம், நம்ம கல்யாணத்துக்கு பிச்சை எடுக்க வந்திருக்காரு. சரி, ஏதோ வேலை செய்யற போனா போகுது, அவரும் 2 வேளை சாப்பிட்டு போட்டோம். கணேசா, என்ன சொன்ன? போனா போகுதா? போனா போதுங்கிற சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு நான் ரோட்ல இருந்து பிச்சை எடுத்திருப்பேன்ப்பா. உழைச்சுதான் சாப்பிடுங்கிற வைராக்கியம் உடம்பு இருக்கு, ஆனா வேலை கிடைக்கல. வேண்டாம்ப்பா, ஏற்கனவே உனக்கு தண்ணி கஷ்டம். நான் கணேசா, என்ன புரிஞ்சுட்டு என் உழைப்ப புரிஞ்சுட்டு குசேலா உட்காரு சாப்பிடுனா ஒரு வா இல்ல ஈரத்துடைய நானா மாப்பிளோட பாட்டிக்கு வத்த குழம்பு பிடிக்கும்னு சொன்னேன், பண்ணி வச்சிருக்கா? என் அப்பா சாமி பாவண்டா, கணேச கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றான்டா. அடுப்புல நெய்ய ஊத்திராத. ஏ கப்போ, மாப்பிள இழப்புக்கு சம்மந்தி வீட்டு பெண்களுக்கு எல்லாம் மல்லிகைப்பூ மட்டும் வேண்டாமா, கொஞ்சம் சாமந்தி பூவும் கலந்துக்கோ, ரொம்ப சிக்கனமா இருக்கும். என்னடா என்ன மசமச நின்று இருக்கு? டேய், சாயந்தரத்துக்குள்ள டௌரி பணத்தை கொடுத்தாங்கடா. அந்த உண்மையான குச்சேரில கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கி அவரை போய் இப்படி பேசிட்டீங்களே. நான் என்னடி தப்பா பேசினேன்? பணம் கிடைக்கலங்கிற வருத்தம் கூட எனக்கு இல்லடி. நடேசன், அதான் தப்பா பேசினா நீயே சொல்றா?